நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் 10 பேர் வீட்டிற்கு இன்று காலை 5 மணியிலிருந்தே NIA சென்று அங்கே சோதனை போட்டுக்கிட்டு இருக்காங்க. திமுக பாஜகவை எதுக்குது, அண்டர் கிரவுண்டில் உறவாக தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட திமுக வந்து பாஜகவை நாங்கள் தான் எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒரு பேரை வாங்கிக்குவாங்க. ஆனால் மோடி வந்தார்னா வெள்ளைக்கூட ஏந்தி வடிவேலு 23ஆம் புலிகேசியில் ஆடிட்டு வருவார்ல, அந்த மாதிரி வெள்ளைக்கொடி ஏந்தி போய் வரவேற்பாங்க. ஆனால் எதிர்கட்சியாக இருக்கும்போது கோபேக் மோடின்னு சொல்லி கருப்பு பலூன் விடுவாங்க. ஒவ்வொரு அமைச்சர்களும் பல லட்சம் கோடிக்கு அதிபதியாக ஒரு மன்னர்கள் மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு இடி ரெய்டு, ஏன்னா அவங்க வீட்டில் பணம் இருக்குது, அவங்க நிறைய பினாமி பேரில் சொத்துக்கள் இருக்குது. அவங்களுக்கு இடி ரெய்டு, அதாவது பாஜகவை தமிழ்நாட்டில் எதிர்த்தா, அது திமுகவாக இருந்தால் பணம் படைத்த திமுக தமிழ்நாட்டை கொள்ளையடித்து சூறையாடி கனிம வளங்களை கொள்ளையடித்து திமுகவுக்கு இடி ரெய்டு. அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் பாஜகவை எதிர்க்கிற நாம் தமிழர் கட்சிக்கு இடியை அனுப்ப முடியாது. ஏன்னா வேஸ்ட் ஆஃப் டைம். கட்சியே வந்து மக்கள்கிட்ட வந்து கை நீட்டி காசு வாங்கி அது மூலியமாக தான் ஒவ்வொரு மீட்டிங்கையும் நடத்திக்கிட்டு இருக்கோம். அரசுக்கு நல்லாவே தெரியும், நாம் தமிழர் கட்சிக்காரங்கக்கிட்ட பைசா தேராது, போயிட்டு வேஸ்ட்டு. அதனால் இவங்களை எந்த வகையில் முடக்க முடியும்? ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஈழத்தமிழர்களுக்கு எப்பயுமே ஆதரவு. எல்டிடிங்கிறவங்க யார்? ஈழத்தமிழர்கள் தான் எல்டிடியில் இருந்தாங்க. தமிழர்கள் அப்படிங்கிறவங்க இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை இலங்கையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு காலத்தில் ஒன்றா இருந்த இரத்த உறவுகள் தான். இப்போ எல்டிடிங்கிறவங்க ஈழத்தமிழர்கள். அவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இரத்த உறவுகளோடு தான் இருக்கிறாங்க. அது நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற தமிழர்களாக இருந்தாலும் சரி, இல்லை நாம் தமிழர் கட்சியில் இல்லாத மற்ற கட்சியில் பாஜக கட்சியில் இருக்கிற தமிழர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஈழத்தில் இருக்கிற தமிழர்கள் அத்தனை பேருமே இரத்த உறவுகள் தான். அப்போ எல்டிடியில் இருந்தவங்க யார்? ஈழத்தமிழர்கள் தான். அப்போ தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே எல்டிடிக்கு இரத்த உறவு தான். இப்போ நீங்கள் சோதனை போடணுன்னா பாஜகவில் இருக்கிற தமிழர்களையும் சேர்த்து தான் சோதனை போடணும். அது என்ன நாம் தமிழர் கட்சியை மட்டும் சோதனை போடுறீங்க? எல்லாருக்குமே தொடர்பு இருக்குது. இது வந்து இரத்த உறவு. கடல் பிரித்தாலும் தமிழ் நம்மை ஒன்றாக்கும் அப்படின்னு தமிழர்களாக நாங்கள் வந்து ஒன்றா இருக்கிறோம். அதனால் எங்களையும் ஈழத்தமிழர்களையும் எப்பயுமே பிரித்து பார்க்க முடியாது. ஏன்னா அது எங்கள் இரத்த சொந்தம். இப்போ உலகம் ஃபுல்லாக 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா அந்த 12 கோடி தமிழர்களுக்கும் எங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் இரத்த சொந்தம் இருக்குது. இப்போ தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் அனைவருமே எங்களோட இரத்த சொந்தம்தான். யாருமே வந்து வேறு ஆளுங்க கிடையாது. ஆனால் இன்றைக்கி மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட பிறகு மொழி வந்து எங்களை பிரிக்குது. ஆனால் ஆய்வு பண்ணி பார்த்தா ஒரு காலத்தில் எல்லாருமே தமிழர்களாக இருந்தவங்க தான். இந்த ஆரியர்களோட உள்குத்து வேலையில் அவங்க வந்து தமிழ் மொழியை அழிக்கணும், ஏன்னா ஒரே மொழி பேசுகிறவன் ஒத்துமையாக தான் இருப்பான் அப்படின்ட்டு சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக தோசையை எப்படி சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு திங்கிற மாதிரி, ஏன்னா தோசை நாடு தொட்டால் சுடும், சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு திங்கிறான். எல்லா பக்கமும் வட இந்தியாவில் ஈஸியாக மொழியை அழிச்சிட்டான். அழித்து சிதைச்சி உருது, பாலி மொழி, இன்னும் பல்வேறு மொழிகளையெல்லாம் இணைச்சி அங்கே வந்து ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு மொழியை இவனுங்களாக உருவாக்குறானுங்க. ஆனால் அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு? இந்தியா முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் நாவர்கள் எனப்படும் தமிழர்களே. இந்த இந்தியாவை சொந்தம் கொண்டாடணுன்னா தமிழர்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது, மற்றவங்க எல்லாமே வெளியாளுங்க தான். டாக்டர் அம்பேத்கர் அவரோட இதில் வந்து புஸ்தகத்தில் எழுதியிருக்கார். இந்த ஆரியர்களுடைய சூழ்ச்சியினால தான் நாங்களும் தெலுங்கர்கள், மலையாளிகள், கன்னடர்கள் எல்லாமே பிரிஞ்சு வெவ்வேறு இனக்குழுவாக மாறிட்டோம். இல்லைன்னா நாங்கள் எல்லாருமே தமிழர்கள் தான். அவங்க வந்து சமஸ்கிருதத்தை கலந்து தமிழோட வேறு ஒரு தமிழ் மொழியிலேயே அவங்களோட பேச்சு வழக்கு வேறையாக இருக்கும். அந்த பேச்சு வழக்கோட
சமஸ்கிருதத்தை கலந்து திரித்து அதுக்குன்னு ஒரு எழுத்தை உருவாக்கி அப்படியே வேற ஒரு மொழியை மாற்றி விட்டுறது. இப்படி மொழியை அழிக்கணுங்கிற திட்டத்தில் இறங்கி ஆரியர்கள் பண்ண வேலை தான் இத்தனை மொழி வந்து இந்தியாவில் இருந்தது. இல்லைன்னா தமிழ் தான் வந்து இந்தியா ஃபுல்லாக எல்லா மக்களாலும் பேசப்படுற ஒரே மொழியாக இருந்திருக்கும். இங்கே அழிச்சா பத்தாது அப்படின்னு சொல்லி தூய தமிழ் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறாங்க. இலங்கையிலையும் தூய தமிழ் இருக்குது. இங்கிருந்து ஒரு கூட்டத்தை கப்பலில் ஏற்றி விஜயன் ஒருத்தனை இலங்கைக்கு நாடு கடத்துகிறோம் அப்படிங்கிற பேரில் அங்கே போய் மொழியை அழிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை வந்து இலங்கைக்கு அனுப்பிச்சு அவனுங்க போய் அங்கே தமிழில் வந்து அவனுங்க மொழி சமஸ்கிருதம் இதெல்லாத்தையும் கலந்து பேசி அங்கே இருக்கிற தமிழர்களோட உறவாடி ஒரு புது இனத்தை அங்கே உருவாக்குறானுங்க. அவங்க தான் சிங்களர்கள். இப்படி தமிழ் மொழியை அழிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளாக இந்த ஆரியர்கள் திட்டம் தீட்டி வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இங்கே நடக்கிற இந்த NIA சோதனைக்கு வருவோம். நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எளிய பிள்ளைகள். இவங்க வந்து தமிழை பாதுகாக்கிறதுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களோட வாழ்வாதாரங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் தான் நாங்கள் போராடுறோம். இது வந்து ஒவ்வொரு சொந்த மாநில அந்த மண்ணோட மக்களோட உரிமை. இவங்களை வந்து பயமுறுத்தி பார்க்கறதுக்காக NIA வந்து பாஜக அனுப்பிச்சி விடுது. இதில் என்ன நியாயம் இருக்குது? இப்போ திமுகவுக்கு ஏற்றாப்புல ED ரைடு விட்றீங்க, IT ரைடு விட்றீங்க. அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து பல கோடி சொத்துக்களை வந்து சேர்த்து வச்சுருக்காங்க, ரைட்டு. இப்போ LTTங்கிறது உலகத்தில் எங்கேயுமே இல்லை. பிரபாகரன் இறந்ததுலேருந்து LTTங்கிற ஒரு இயக்கமே வந்து செதஞ்சு சிதிலமடைஞ்சு இப்போ யாருமே நான் LTT அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யாரும் இல்லை. அந்த இயக்கமும் எல்லாம் ஒருத்தரும் இயங்க முடியாத அளவுக்கு சூழல் உருவாகி அவங்கவுங்க செதறுண்டு போயிட்டாங்க. அங்கே இயக்கத்தில் இருந்தவங்க எல்லாமே அங்கே நார்மலான மக்களாக கை ஒடிஞ்சு கால் ஒடிஞ்சு கண்ணு போய் முதுகு தண்டு ஒடிஞ்சு இப்படி தான் வந்து அங்கே இலங்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பல பேர். எவ்வளோ கஷ்டத்தில் அவங்க வந்து இயல்பான நார்மலான மக்களாகவே மாறிட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சிங்கிறது உலகத் தமிழர்களுடைய ஒருங்கிணைப்புக்கு செயல்படுற ஒரு கட்சி. உலகத்தில் தமிழர்கள் எங்கே இருந்தாலும் அவங்களோட தொடர்பில் இருக்கணும் அப்படிங்கிற ஆசைப்படக்கும். ஏன்னா ரத்த சொந்தம், அதை விட முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்கள், இஸ்ரேல் என்ற நாடு எப்படி உருவாச்சு? யூதர்களுக்குன்னு ஒரு தனி நாடு எங்கேயுமே கிடையாது. உலக வரலாற்றில் அவங்களுக்கான ஒரு சிறு இடம் கூட கிடையாது. ஆனால் உலகத்திலே சிறந்த அறிவாளிகள் அப்படின்னு பார்த்தா தமிழர்களுக்கு அப்புறம் யூதர்கள் தான். அந்த யூதர்கள் முதல் உலகப்போர் முடிஞ்சதுக்கப்புறம் அடித்து கொல்லப்பட்டாங்க ஹிட்லரால். உலகத்தில் பல இடங்களில் யூதர்கள் அப்படின்னு கேட்டால் அவங்கள அடித்து விரட்டி துன்புறுத்தி அவங்க பொண்ணுங்களை கற்பழித்து குழந்தைங்களை வந்து சித்திரவதைக்குள்ளாக்கி இப்படி வந்து அந்த இனமே வந்து ரொம்ப சின்னாபின்னப்படுத்தப்பட்டது. நியூட்டனின் விதிப்படி ஒவ்வொரு விசைக்கும் எதிர் விசை, அதற்கு சரியான எதிர் விசை உண்டு அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி இஸ்ரேல்காரன் உலகத்தோட வல்லரசாக மாறி நிற்கிறான். அமெரிக்காவையே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு சூழலில் இஸ்ரேல்காரன் இருக்கான். அவனோட டெக்னாலஜிக்கு நிகர் உலகத்தில் யாருக்கிட்டையுமே டெக்னாலஜி இல்லை. இன்றைக்கி இஸ்ரேலை வந்து உலகப்போர் வந்ததுன்னா உலகமே சேர்ந்து ஒன்று சேர்ந்து அழிச்சாதான் இஸ்ரேல் அழிக்க முடியும். அதுக்கும் வாய்ப்பு ரொம்ப கம்மி. அந்தளவுக்கு அவன் டெக்னாலஜியில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறான். ஏன்னா அவன் அவ்வளோ அடி வாங்கியிருக்கான், வாங்கினது திருப்பி கொடுக்குறான். அதுக்கு நான் வந்து யூதர்களை பாராட்டல, அவனோட தொழில்நுட்பத்தை தான் பாராட்டுறேன். யூதர்களோட செயலை வந்து நானும் வன்மையாக கண்டிக்கிறேன். பாலஸ்தீன மக்கள்கிட்டருந்து அந்த நாட்டை பிடிச்சி அங்கே பூர்வீகமாக வாழ்ந்துட்டு இருந்த அந்த பாலஸ்தீன இஸ்லாமிய மக்களை கொலை பண்ணி அவங்கள துரத்தி நாடற்ற அகதிகளாக்கி அவங்கள வந்து இராணுவ கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி இலங்கையில் என்ன நடக்குது அதே மாதிரி ஒரு விஷயந்தான். இராணுவத்தோட கண்ட்ரோலுக்குள்ளே தான் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன இலங்கையில் மக்கள் வந்து கொத்து கொத்தாக கொல்லப்படுறதில்ல, ஆனால் அவங்களுடைய உரிமைகள் நசுக்கப்படுது. பாலஸ்தீனத்தில் அது வந்து மிகவும் அதிகமாக இருக்குது.
இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டுக்கும் வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த என்ஐஏ இந்த மாதிரி விஷயங்களை பாஜக உருவாக்கி வச்சுக்கிட்டு எந்த மாநிலத்திலையும் அந்த மாநிலத்தோட சுய உரிமைகளை எந்த மக்களும் கேட்டக்கூடாது. காஷ்மீரில் அந்த மக்கள் வந்து தங்களோட சுதந்திரத்துக்காக எதுவும் கேட்கக்கூடாது. தமிழ்நாட்டில் தமிழர்கள் எதையும் கேட்கக்கூடாது. தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுறான், அதை கேட்குறதுக்கு எந்த அரசும் வர மாட்டேங்குது. தமிழர்கள் புயலில் கடல்லே அப்படியே ஜல சமாதியானா, அப்போ எங்களை மீட்டு கொண்டாடுறதுக்கு இந்த அரசு எதுவும் வரல. எத்தனை புயல்! அதே மாதிரி குரங்கணி தீ விபத்தப்போ கருகி செத்தோம். நைட் டைமில் ஹெலிகாப்டரு பறக்காது அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள் சொன்னாங்க. அத்தனை பேர் கருகி செத்தாங்க குரங்கணி தீ விபத்தில். தமிழர்களுடைய எந்த பாதுகாப்புக்கும் வராத இந்த பாஜக நடுவண் அரசு இப்போ எங்களை வந்து பரிசோதனை பண்ணுறதுக்கு மட்டும் எப்படி வருது? எங்களுக்கு ஆபத்து காலத்தில் உதவ வராமல் எதுவுமே பண்ணாத எங்களை தொந்தரவு பண்ணுறதுக்கு, அதுவும் எலெக்ஷன் டைமு பயமுறுத்தி பார்க்குறதுக்காக இப்போ இங்கே வந்து நாம் தமிழர் கட்சி முக்கிய நிர்வாகிகள் வீட்டில் வந்து சோதனை. அது மெயினாக யார்? சாட்டை துரைமுருகன். ஏன் நீங்கள் தைரியம் இருந்தால் நேராக சீமான் வீட்டுக்கே போகலாமே, அவரே போய் கேள்வி கேளுங்க. அவர் பின்னாடி தான் நாங்கள் எல்லோரும் நிற்கிறோம். ஏன் அவரை விட்டுட்டு அப்படியே ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியாக எலெக்ஷன் டைமில் அவரை கடிப்பீங்களா? எதாக இருந்தாலும் நேருக்கு நேராக மோதுங்க. திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு லிஸ்ட்டை போட்டு கொடுத்துட்றாரு, யார் யார் வீட்டில் என்னென்ன சோதனை பண்ணணும் அப்படின்னு. டாக்டருங்க எப்படி ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுவாங்கள்ல, இவங்களுக்கு இந்த லேப் டெஸ்ட்டு ஸ்கேனு இதெல்லாம் பார்த்துருங்க அப்படின்னு. அந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் யார் யாருக்கு என்னென்ன, திமுகவா, இடி, ஐடி, என்டிகேவா, அதான் நாம் தமிழர் கட்சியா, அவங்க பிச்சைக்கார பசங்க, அவங்ககிட்ட காசு இருக்காது, அவனுங்களே பிச்சை எடுத்து தான் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவனுங்களுக்கு இடி ஐடிலாம் போகிறது வேஸ்ட்டு. அதனால் அவங்களுக்கு வந்து அவங்க இந்த மாதிரி எல்டிடி அழிஞ்சே போய் ஒன்றுமே இல்லாமல் தரமட்டமான உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு அமைப்பு எல்டிடி இன்றைக்கி. அந்த அமைப்போட தொடர்பு அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட போய் ஒரு அவங்க வீட்டில் ஏதாவது புஸ்தகம் இருந்தால் எடுத்துகிட்டு போகிறது என்ன நியாயம்? கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு தமிழ்நாட்டோட ஆட்சி சிக்கும். அன்னைக்கு வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும். திமுகவுக்கும் அதே தான். எங்களுக்கு பாஜக வேற இல்லை, திமுக வேற இல்லை. பாஜக மனித குலத்தின் எதிரி, திமுக மற்றும் காங்கிரஸ் எங்கள் தமிழ் இனத்தின் எதிரி. இது ரெண்டையும் எதிர்த்து நாம் தமிழர் கட்சி எப்பயுமே போராடிட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த என்ஐஏ, இடி இதுக்கெல்லாம் பயந்துக்கிற கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி கிடையாது. ஏன்னா இடி எங்ககிட்ட வராது தேடி, என்ஐஏ வரலாம், வந்தாலும் இங்கே ஒன்றும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா எல்டிடிங்கிற ஒரு அமைப்பே இன்னைக்கு கிடையாது. பயமுறுத்துகிற மாதிரி, பூச்சாண்டி காட்டுற மாதிரி வேலையாக உங்களோட காலத்தையும் நேரத்தையும் விரயம் பண்ணாமல் பாஜகக்காரங்க உண்மையை சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறதுக்கு பாருங்கள். தேவையில்லாத நாம் தமிழர் கட்சியை சீண்ட வேணாம்.